ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களை உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய குருஜி அஸ்ட்ரோ டிவியில் நிறையவே ஜோதிட தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன். பொதுவாக ஒரு கிரகம் ஒரு இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்துடன் அந்த கிரகம் அதே இடத்தில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும், நிரந்தரமாக அதே பலன்களைத்தான் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் என்ற எண்ணம் சிலருக்கு இருக்கும். நம்ம எதற்காக பஞ்சாங்கத்தை பார்க்கிறோம்? எந்த கிரகம் எங்கே என்றைக்கு சஞ்சரிக்கிறார்கள், அதன் பிறகு அஸ்தமனம் அடைகிறார்களா, வக்கிரம் அடைகிறார்களா, அதிசாரம் பெறுகிறார்களா என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த கிரகம் அதன் பிறகு அதனுடைய செயல்பாட்டில் நிறையவே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற போது முன்னதாகவே சில பலன்களை உங்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. பொதுவா இந்த கிரக பயிற்சிகளில் மிக அதிகபட்சமாக பயப்படக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான். அதுக்கு பெரிய அளவில் ஒரு காரணம் சொல்ல முடியாது. என்னன்னா 2.5 ஆண்டுகள் ஒரு வீட்டில் சஞ்சரிப்பவர். சந்திரனும் சஞ்சரிக்கிறார் ஒரு வீட்டில், அது 2.25 நாட்கள் மட்டும். அந்த 2.25 நாட்கள் ஒரு சோதனை கொடுப்பார், அடுத்த நாட்களில் நல்ல நண்பர்களை கொடுப்பார். இவர் அப்படி கிடையாது. ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது 2.5 ஆண்டுகள் அங்கே இருந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க வேண்டுமோ, ஆதரவான பலன்களையா, சாதகமான பலன்களையா, அல்லது எதிர்மறையான பலன்களையா, எதை கொடுக்க வேண்டுமோ அதை நிரந்தரமாக அங்கிருந்து கொடுப்பவர். அப்போ குரு பகவான் சஞ்சாரம் சில நேரத்தில் நம்மால் மிகவும் விரும்பப்படுகிறது. சனி பகவானுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது சில பேருக்கு ஐயோ சனி அங்க வந்துட்டாரு, சனி இங்க பாக்குறாரு, இப்ப 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, இப்படி ஒரு பெரிய பயம் இருக்கு. இப்போ ஒரு சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்தை மட்டும் பார்க்க கூடாது, அவருடைய பார்வைகள் எந்த இடத்திற்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்ப அந்த இடங்கள் எல்லாம் பழுதாகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் இந்த அளவுக்கு சொல்ல வரேன்னா, இப்பதான் சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதம் நடைபெற்றது. சனி பகவான் மட்டும் ஒரு விதிவிலக்கு வச்சிருக்காருங்க. என்ன விதிவிலக்குன்னா, தொடர்ந்து 2.5 ஆண்டுகள் ஒரே ராசிக்குள் சஞ்சரித்து ஒரே மாதிரியான பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தால் அந்த ஜாதகர்களால் அதை தாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டிற்கு ஒரு முறை 4.5 மாதம், குறைந்தபட்சம் 150 நாட்கள், 145 முதல் 150 நாட்கள் வக்கிரம் ஆயிடுவார். அப்ப வக்கிரம் என்பது பின்னோக்கி நகர்வது, புரியுங்களா? ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர் வக்கிரமாகின்ற போது அந்த வேகமான செயல்பாடு என்பது மறைந்து போகும், குறைந்து போகும். அந்த வக்கிரமாக மாறுகின்ற போது எவருக்கெல்லாம் பாதகமான பலன்களை கொடுத்து வந்தாரோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நன்மையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம. அப்போ என்ன பண்ண போறாரு? இவ்வளவு சொல்லிட்டு வரீங்களே, சனி வக்கிரமாக போறாரா, எப்போ ஆக போறாரு, அந்த வக்கிரத்தின் காரணமாக எந்த ராசிக்கு ஆதாயம் கிடைக்க போகுது, எந்த ராசிக்கு பின்னடைவு ஏற்பட போகுது. முதல்ல என்னன்னா, பின்னடைவு ஏற்படுவதை பின்னால பார்த்துக்கலாம். முதல்ல எந்த ராசிக்கு இதனால ஆதாயம், இந்த வக்கிரத்தின் காரணமாக ஆதாயம், எது வக்கிர காலம் அப்படி பார்க்கின்ற போது இந்த 2026 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கிரம் அடைகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4.5 மாத காலம், எப்போ நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். அப்போ 120, 135, 140 நாட்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வக்கிரமாகவே இருக்கிறார். நல்லா குறிச்சு வச்சுக்கீங்க. இதுல யாருக்கு சந்தோஷமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்க்கறீங்க? சனி வக்கிரம் அடைகிறாரு. இப்ப சனியால் யாருக்கு பாதகம் பாருங்க, யாருக்கு பாதகம்? முதல்ல ஒரு பாதகம் யாருக்குன்னா சிம்ம ராசியில இருக்கு. என்ன? அஷ்டம சனி. ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்றால், 7.5 ஆண்டு காலம் சனி பகவான் 7.5 சனியாக ஒரு ஜாதகருக்கு எந்த விதமான சங்கடங்களை பாதகத்தை ஏற்படுத்துவாரோ அந்த 7.5 ஆண்டு பலன்களை 2.5 ஆண்டுகளில் அஷ்டம சனி காலத்தில் ஜாதகருக்கு ஏற்படுத்தி விடுவார். அப்ப அஷ்டம சனி காலம் என்பது மிக மிக சோதனையான காலம் ஒரு ஜாதகருக்கு. அந்த சோதனையான காலத்தில் இப்பொழுது சிம்ம ராசினர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் தான் இந்த தகவல். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் என்பது கண்டக சனி. சப்தமாக சனி பகவான் சஞ்சரிப்பது
சனி பகவான் பார்வை பெறுவது அது கண்டக சனி. 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்திற்குள்ளே குழப்பங்கள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள் பிறகு ஏற்படும், நட்பு வட்டம் உடைந்துவிடும் என்பது விதி. இப்ப அந்த நிலைதான் நிறைய கன்னி ராசிக்காரர்கள் இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அதன் பிறகு அர்த்தாஷ்டம சனின்னு பாத்தீங்கன்னா யாருன்னா தனுசு ராசினர். அது என்ன அர்த்தாஷ்டம சனி? அஷ்டம சனியில் பாதி. அப்போ அஷ்டம சனியில் பாதி என்கின்ற போது இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பாரு. சஞ்சரிப்பவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படி 10ஆம் பார்வையை இந்த தனுசு ராசிக்கு கொடுப்பார். அதான் அர்த்தாஷ்டம சனி. 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து 10ஆம் பார்வை அந்த ராசிக்கு கொடுப்பது அர்த்தாஷ்டம சனி. அப்ப தனுசு ராசினர் வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா ஜூலை 15க்கு பிறகு ஒரு மாற்றம், முன்னேற்றம், நன்மை எல்லாம் ஏற்பட இருக்கிறது. அடுத்து 7.5 சனி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கும்ப ராசினருக்கு பாதச்சனி, மீன ராசினருக்கு ஜென்ம சனி, மேஷ ராசினருக்கு விரய சனி. இந்த 7.5 சனியில் சிக்கியிருப்பவர்கள் மீனம், மேஷம், கும்பம், இந்த 3 ராசினர். இந்த 3 ராசினருக்கு ஒரு மாற்றம் என்பது ஜூலை 17ஆம் தேதிக்கு 12ஆம் தேதி பிறகு ஏற்பட போகுது. அப்ப சனி பகவான் வக்கிரம் அடைவதே ஒரு யோகம் என்று சொல்லலாம். இன்னொரு முக்கியமான தகவலை பார்க்கணும். சனி பகவானின் பார்வை எந்தெந்த இடங்களுக்கு விழுகிறது? ஒரு 3ஆம் பார்வை ரிஷப ராசிக்கு, 7ஆம் பார்வை என்பது கன்னிக்கு, 10ஆம் பார்வை தனுசு. அப்போ அந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களும் சுபத்துவம் பெறும். இப்ப என்னதுகள் ஆகும்? அப்ப சனி பார்வையினுடைய வீரியம் குறைகின்ற போது அந்த இடம் ஒரு லக்னத்திற்கு, ஒரு ராசிக்கு எந்த இடமாக இருக்கிறதோ ராசிக்கு அந்த இடத்தினுடைய காரகம் இருக்கு பாருங்க, அது வலிமை அடையும். அப்ப இன்னொரு தகவலை பார்க்கணும். இப்ப இந்த கடக ராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க, இந்த 9ல குருன்ற மாதிரி 9ல சனி. இந்த 9 சனி காலம் என்பது மிக யோகமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது கடகராசினர். அந்த கடகராசினருக்கும் சனி வக்கிரம் அடைவது என்பது ஒரு நல்ல நிலையிலிருந்து ஒரு பின்னடைவினை நோக்கி செல்லக்கூடிய நிலையினை ஜூலை மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஏற்பட போகுது. அப்போ யாரெல்லாம் மீன சனியினால் சங்கடப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது. யாரெல்லாம் மீன சனியினால் சந்தோஷங்களை அடைந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் எதிர்மறையான பலன்கள் ஏற்பட போகிறது. சனி வக்கிரம் அடைவது என்பதே ஒரு மிகப்பெரிய யோகம் தான், நல்ல நிலைமை தான் என்ன பொறுத்த மட்டும். அதுவும் நட்பு வீட்டில் குருவுடைய வீட்டில் போய் வக்கிரம் அடைகிறார். அப்ப இந்த வக்கிர காலம் என்பது பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 ராசியில் இருக்கு. சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம், மேஷம். இந்த 6 ராசினருக்கு வக்கர காலம் என்பது வசந்த காலமாக மாறிவிடும். அப்ப யோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ராசின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி. 3ஆம் இடத்தில் சனி பகவான், சகாய சனி. அடுத்து 6ஆம் இடத்தில் சனி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசினருக்கு 6ஆம் ஆற்றல் சனி, ரிஷப ராசினருக்கு லாப சனி. இந்த 3 ராசினர் இப்போ யோக பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கடகராசினருக்கு பாக்கிய சனி. இந்த 4 ராசினருக்கு ஒரு பின்னடைவும், 6 ராசினருக்கு ஒரு இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் மாற்றமும் ஏற்பட இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எப்ப இருந்தாலும் சாட்சிக்காரன் காலில் விழுவதோட சண்டைக்காரன் காலில் விழுந்துடணும். அப்போ எந்த ஒரு கிரகம் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த கிரகத்தை நாடி சென்று அங்கே நாம் வணங்குகின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள் விலகும். அப்போ சனி பகவானால் சங்கடமா, திருநள்ளார் போங்க, திருக்கொள்ளிக்காடு போங்க, குச்சனூர் போங்க, உங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வாங்க. இல்லையா, போகவே முடியலையா, ரொம்ப சிரமமா இருக்கா, அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க. நவகிரகத்துல சனி பகவான் இருக்காரு, புரியுங்களா? ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வணங்கிட்டு வாங்க. உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லைன்னு வேண்டுங்க, தமிழில் வேண்டுங்கள், அது போதும். மனதை விட்டு வேண்டுங்க, நீதான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுங்க.
சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகும். சாதாரண ஒரு நல்லெண்ணெய் தீபங்க, அதுல வேற எதுவுமே போடாதீங்க. எப்பொழுது ஒரு வெளிச்சத்தை நாம் உருவாக்குகிறோமோ அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக மாறும். அப்ப நவகிரகத்திற்கு தீபம் போடுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையினை, புதிய வெளிச்சத்தினை தேடிக்கொள்வதற்கு சமமானது. வழிபாடு அனைத்து சங்கடங்களையும் தீர்த்து வைப்பது. இப்போ நல்ல தகவல் உங்களுக்கு. இந்த தகவல் என்ன தகவல்? சனி பகவானின் வக்ரம் ஜூலை மாதம் 15 முதல் நவம்பர் 30 வரை ஒரு 6 ராசினருக்கு ஒரு யோக பலன்கள், 5 ராசினருக்கு யோக பலன்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற 5 ராசினருக்கு கொஞ்சம் நெருக்கடியான நிலை எல்லாம் இருக்கு. இதை நீங்கள் புரிந்து கொண்டு, எதற்காக முன்னதாகவே தெரிவிக்கிறோம் என்றால், இந்த விரைவில் ஜூலை மாதம் முடிஞ்சு போச்சுப்பா, ஜூன் போயிட்டு இருக்கு, ஜூன் முடிய போகுது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி வக்ரம் அடைய போகிறார். அப்ப இதுவெல்லாம் நடைபெற இருக்கிறது. அப்ப நீங்க எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நல்லது நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் என்பதை விட அந்த நல்ல பலன்கள் கிடைக்காமல் போயிடும். அப்ப இப்பொழுதே உங்களுடைய முயற்சிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது மட்டும்தான் இந்த பதிவின் நோக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.